ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் வந்திருக்கோம். வழக்கம் போல் ஷாப்பிங் தான். எங்கே இது 3வது தடவை வந்திருக்கிறோங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். இந்த மாதத்துலேயே 3வது தடவை. ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம், அது வெனஸ்டே. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸ்கூல் அடுத்த நாள் ஓப்பனிங்கிறனால சரியான கூட்டம். நேற்று சண்டே வந்திருந்தோம், அப்போ பயங்கர கூட்டம். அதனால வந்து பார்த்தா இன்றைக்கும் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. ஆனால் அந்த 2 நாளோட இல்லை. இன்னைக்கு மண்டே ரஷ்ஷுங்க. நாங்கள் வந்துட்டு திரும்பி போயிட்டோம். கஜினி மாதிரி நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு படையெடுத்து மறுபடியும் வந்தோம். பொருள்லாம் வாங்கிட்டோம். நீங்கள் என்னென்ன வாங்கினோம்? எசென்ஷியல்ஸ் தான் வாங்கினோம். அது போதாததுக்கு 4 கப்பு, எங்கள் ஆச்சிக்கு கொஞ்சம் ஒரு பேகு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேகு, மீதி எல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறமா வர வழியில் யூனிஃபார்மும் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டு வந்துட்டு அளவு கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், மீதிலாம் தைச்சு தரோம் அப்படின்னாங்க. அளவு கொடுத்த யூனிஃபார்ம் புது யூனிஃபார்மாக தெரில. அளவுக்காக பழைய யூனிஃபார்ம் ஒன்று வச்சுருந்தேன், அது கொடுத்தேன். ஆக்சுவலி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ஒரே யூனிஃபார்ம் வேகமாக துவச்சி போட்டுருக்கேன். அவர் எப்போ தான் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பைதவே என் லிப்பாம் வந்துட்டு உள்ளே போட்டேன். அங்கே போனால் ஏதோ செக் பண்ணி மாற்றிக்கோங்க. போன தடவை எங்கள் அப்பா பாக்கெட்டில் போட்டேன், அதனால் யாரும் எதுவும் செக் பண்ணல. இந்த தடவை இந்த பிராண்டே இங்கே இருக்காது, இருந்தாலும் ஒரு பயத்தில் இங்கே இதுக்குள்ளேயே போட்டுட்டேன். ஓகே, வீட்டில் போய் என்னென்ன வாங்கினோங்கிறத வீடியோ போட்டு ஒரு க்யூட்டான குட்டி ஹால் காமிக்கிறோம். ஓகே, நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். பாய். ஓகே, வெல்கம் பேக். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோம். இப்போது வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டிமார்ட்டில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா லைனாக காட்ட போகிறேன். ஸோ கீழே உட்காந்துக்கோ. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இட்லி வாங்கியிருக்கோம். பெரிய பேக்கெட் வாங்கிட்டோம். எப்பவுமே மேகி தான் வாங்குவோம். நான் ரொம்ப நாளாக இட்லி கேட்டேன், ஆனால் இப்போ எந்த கடையிலுமே இட்லி கிடைக்கல. அதனால பெருசாக இட்லி வாங்கிட்டோம். அப்புறமா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச, அம்மா எப்பயுமே இங்கே போனால் பர்ஸே வாங்க மாட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கே போனாலும் பர்ஸ் வாங்க மாட்டாங்க. அந்த பர்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற பர்ஸ் அப்படியே இட்டு போய் பழசாயி அப்போ தான் இன்னொரு பர்ஸே வாங்குவாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆனால் இந்த பர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது, நாங்கள் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒரு சாண்டில் கலர். ஓப்பன் பண்ணோம்னா இங்கே ஒரு ஜிப் இருக்கும். ஜிப்பு மாதிரியும் சொல்ல முடியாது, உள்ள கொஞ்சம் ஓட்டை இருக்கும். கேப்பு. ஓகே ஃபைன். 2 ஜிப் இருக்கு. அப்புறமா ஒரு 2 ஜிப் இருக்கும். நார்மலாக எல்லா பேக்லையும் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிராண்ட் வீக். ஓகே, ப்ரொமோஷன் கிடையாது. அப்புறம் டிமார்ட்டுக்கு என்னடா ப்ரொமோஷன்? இல்லை, அந்த பிராண்ட் வீக். இது வந்து அது ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சிக்கு ஒரு ஃபோன் பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஸ்டோனிஷ் பீப்புளெலாம் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா ஏதாவது ஒரு கை மாதிரி கட்டிப்பாங்களா, அந்த மாதிரி எங்கள் ஆச்சிக்குமே யூஸ் பண்ணுவாங்க. மஞ்சள் பை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த தடவை எங்கள் ஆச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். இது என்னென்னா புடச்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணதே இல்லை. இட்ஸ் அ கிளாஸ் கப். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, இது எங்கள் அம்மாவும் அப்பாவும் கப்பிள்ஸாக வாங்கிட்டாங்க. வேண்டாம் ஓரமாகவே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு பச்சை கலர், எனக்கு பிங்க் இல்லை பர்பிள் ஏதாவது கலர் இருக்கும் பார்த்தேன். எனக்கு எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷனும் இல்லைனால கிரே வாங்கிட்டேன். கிரேவோ பிளாக்கோ சொல்லு போடுவோம். ஓகே, இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹேர் கிளிப்பு வந்து உடஞ்சி போச்சு. சொன்னால எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா படா பெரிய சைஸாக வாங்கிட்டேன். இது இப்போதைக்கும் ஓப்பன் பண்ண முடியாது, இது ரொம்ப பெரிய சைஸ். இது வந்து ஒரு மாதிரி மீடியமான சைஸு. இது எனக்கு, இது எங்கள் அம்மாவுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது குட்டேயோட சாக்கோச்சிப் குக்கி பார்த்தேன், அது இல்லை. ஸோ அதனால் இது என்னமோ பியோர் மேஜிக் பிரிட்டானியாவோடது. இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஸோ இது வாங்கிட்டேன். எங்கள் அண்ணன் வந்துட்டு ஒரு ஹைட் அண்ட் சீக். எங்கே போனாலும் எங்கள் அண்ணன் வர மாட்டான், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் எல்லாம் வாங்கிப்பாங்க. எனக்கு ஏனே தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த இது ஜவ்வரிசி அப்பளம். ஜவ்வரிசி அப்பளம் போன தடவை தான் ஒன்றே தான் இருந்தது. சரி வேகமாக போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு வந்து வாங்கி தந்தோம். இந்த தடவை நிறைய ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. நல்லா எங்கள் அம்மா வந்து 3 பேர் வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் பிஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எங்களுக்கு 2 போதுங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்களுக்கு 1.
ஏன்னா அம்மா எங்கே அப்பா கூட்டிகிட்டு போகிறதில்ல. அண்ணா இருந்தாங்கன்னா அண்ணா கூட போவாங்க. இப்போ அண்ணா வந்து ஊருக்கு போயிட்டனால அம்மா வந்து எங்கேயும் வெளியே போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைசூர் சாண்டல் சோப் விச் யூ ஆல்ரெடி நோ. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்கேட் பெருசு. நான் வந்து இந்த தடவை க்ளோஸ்அப் வாங்கிட்டேன். க்ளோஸ்அப் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் இது வாங்கிட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு சொன்னாங்க இந்த பேஸ்ட் வாங்கும்போது, நீ சின்ன வயசில் பார்பி பேஸ்ட் அடம்பிடிச்சி வாங்கினேன், அது இருந்தால் தான் ஸ்கூலுக்கு. ஆமாங்க, லிட்டில் விங்ஸில் படிக்கும்போது பார்பி பேஸ்ட் இருந்தால் தான் ஸ்கூலுக்கே போவேன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சா. கரெக்டாக அப்போ தான் பழமுதிர் நிலையம் ஓப்பன் பண்ண டைமு. குடுன்னு ஓடி போய் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு செல் நாங்கள் தான். அப்புறம் பார்பி பேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ப்ளூபெரின்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் நானும் அடம்பிடிச்சேன் அப்படின்னு எனக்கு இருக்குது. இது நான் இன்னைக்கு எல்லா பொருளையும் பார்த்தேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். யானே தெரியல, எனக்கு விருப்பமே இல்லை இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர். இது வந்துட்டு நம்ம ப்ரெட்டுக்கெலாம் லைக் அப்ளை பண்ணி சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் அப்படி பன்னீர். எங்கள் அம்மா நாளைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் செய்கிறாங்க, அதனால பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் இது வந்து க்ளீனிங் வைஸ். எப்பயுமே நாங்கள் டிமார்ட் போனால் இது வந்து எப்பயுமே வாங்கிடுவோம். கிச்சன் செவிரா ஏதாவது இந்த தொடச்சி டைல்ஸு டைல்ஸ் எல்லாம் தொடச்சிக்கிறது தான். சேமியா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சேமியா. அவ்வளோதான். அவ்வளோ எனக்கு இதெல்லாம் ஒன்றும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. சாப்பாடு செஞ்சு வச்சா சாப்பிட்டோம், அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் விம். இதுதான் இவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரு பஞ்ச் வாங்கியிருக்கோம். அப்புறமா லைக் இது அது என்ன நம்ம சாமான துடைக்கிறது இருக்கும்ல, அது வந்து ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்பு. இது பேக் ஆஃப் 3. ஸோ இது வாங்கியிருக்கோம். இது நான் தான் தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஃபேமிலி ஃபேவரட் கிராக் ஷேக். எனக்கு பிடிக்காது, எனக்கு பிஸ்கெட்டே பிடிக்காது. லைக் சாக்கோ சிப் குக்கி அந்த மாதிரி தான் பிடிக்கும். இது ஏதோ கிராக் ஷேக்னு இவங்க எப்பயுமே சாப்பிடுவாங்க. இவங்க இல்லை ஆச்சி வீட்டில் ஆச்சி தாத்தா போனாங்கன்னா கண்டிப்பாக கிராக் ஷேக். ரெகுலராக சாப்பிட மாட்டாங்க, என்னைக்காவது தோணிக்கும் போது நாங்கள் சாப்பிடுவோம் போது எப்பயாவது. ஆனால் ஏன்னு தெரியல, கிராக் ஷேக் தான் சாப்பிடுவாங்க. வேறு பிஸ்கெட்டே இல்லாத எப்பயுமே கிராக் ஷேக் தான். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலானா சப்பாத்தி வேணும்ல, ஸோ அதனால நாங்கள் சப்பாத்தி வாங்கிட்டோம். 3 பேக் ஆஃப் சப்பாத்தி. அப்புறம் இது வந்து 3 சொல்லி ஒதுங்கிடுச்சுமோ. அப்பயே தெரியுங்க, எங்கள் அப்பா வந்து அப்படி போட்டு அரைக்கும் போதே தெரியும். நூடுல்ஸுங்க இது. ஓகே, இது வந்து கேண்டிங் பர்பஸ்க்கு நூடுல்ஸ். அப்புறம் நார்மலாக இந்த கெச்சப். ஓகே, இந்த கெச்சப் நாங்கள் வாங்கினோம், நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் மறுபடியும் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு 5 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வாங்குவோங்க. கட் மேங்கோ பிக்கிள். இது என்னன்னு தெரியல. ஊறுகாய் தீர்ந்து போய் 1 மாதம் ஆச்சு. சரி, அதனால் மேங்கோ பிக்கல் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது வந்து ஃபேமிலி ஃபேவரெட்டு மேங்கோ பிக்கிள்ஸு. ஆமாம், எனக்கு எப்பயுமே மேங்கோனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் மேங்கோ பிக்கலை மட்டும் விட்டுருவோமா. இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ ஜிஞ்சர் லெமன் எல்லாம் சொல்கிறாங்க. பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு நான் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா இது ரெகுலராக சாப்பிட மாட்டோம். பட் எப்போயாவது வந்து வீட்டில் டக்குன்னு வந்து ஊறுகாய் இந்த மாதிரி குழம்பு வந்து தீந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு ஊறுகாய் இல்லைன்னா பொடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொட்டு சாப்பிட்டுக்குவோம். ஐடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு கடிக்கிறது. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இப்போதைக்கு முடிச்சுப்போம். எறும்பு கடியிலேருந்து நாளைக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறேனா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நாளைக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னா எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுங்க. அப்போ தான் என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கும். லைக் கெட் ரெடி வித் மீ, டே இன் மை லைஃப், வாட் ஐ ஈட் இன் அ டே, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த மாதம் நீங்கள் மளிகை எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இதே வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் வாங்கினாங்க, அப்புறம் இந்த மாதம் தான் வாங்கியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கா தாங்க மளிகை சாமான் வாங்குவோம். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே கரெக்டாக ஆவரேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய். க்ளோஸ் அப் டெஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க.